பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்காசிய நாடான ஈரானுடனான போரை அமைதி ஒப்பந்த பேச்சுக்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. இந்நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து லெபனானில் நடத்தும் தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தவும் உடன்பாடு ஏற்பட்டது. ஆனால் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது. இதனால் அமைதி பேச்சில் பங்கேற்க ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயன்று வரும் சூழலில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் அமைதி பேச்சை குலைப்பதாக அமைந்துள்ளன. இதனால் இஸ்ரேல் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் அதிருப்தியில் உள்ளார். இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் டிரம்ப் நேற்று தொலைபேசியில் பேசினார். வழக்கமாக நெதன்யாகுவுக்கு ஆதரவாக பேசும் டிரம்ப் இந்த முறை தொலைபேசியில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தியதாக கூறப்படுகிறது. உரையாடலின் போது நெதன்யாகுவை பேசவே விடாமல் டிரம்ப் வறுத்தெடுத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தொலைபேசி உரையாடலில் நெதன்யாகுவிடம் டிரம்ப் கூறியதாவது: "நீ பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்கிறாய். நான் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் நீ சிறையில் இருந்திருப்பாய். நான் தான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட இந்த செயலால் தான் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உன்னை வெறுக்கிறாங்க. உன்னால இப்ப இஸ்ரேல் நாட்டையே எல்லோரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க" என கூறியுள்ளார். டிரம்பின் இந்த ருத்ர தாண்டவத்திற்கு பின் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்த திட்டமிட்டிருந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்கள் அவசரமாக கைவிடப்பட்டது என்பதை இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளே ஒப்புக்கொண்டுள்ளனர்.